بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பது, கட்டுப்படுவது, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாகவும் இறை பொருத்தத்தை பெறக்கூடியவதாகவும் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் பின்பற்றி ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஈமான் என்கின்ற உயர்வு மிக்க விலை மதிக்க முடியாத அளவிற்கு சிறப்பு மிக்க ஒரு உயர்வை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஈமானே வலு இருக்கிறதே,
விஷயம் அல்ல. நம்மை இந்த உலகத்திலேயும் உயர்த்தி நிறுத்தும் நாளை மண்ணறையில் மறுமையில் கபருடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக நம்மை ஆக்கக்கூடிய மிக அடிப்படையான விஷயம் அந்த ஈமான். அந்த ஈமானை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த இறை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கிதாபுல்லாஹ், இறை வேதத்தை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆனில் இருந்து நமக்கு அழகிய உபதேசங்களை வலியுறுத்துகின்றார். நம்மை இறைவன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம சிறந்த அடியார்களாக ஆவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்தை இறைவன் வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்தை நாம் அடையக்கூடிய நசீப் சிலருக்கு கிடைக்கின்றது, சிலருக்கு கிடைக்காமல் போய்கொண்டிருக்கிற காட்சியை அன்றாட வாழ்க்கையில் கண் முன்னால் பார்த்தும் நமது மனநிலை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை கொடுத்ததின் மூலமும் நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தையும் இறை பயத்தையும் இறைவன் பல நன்மையான விஷயங்களை அடைவதற்கான பாதைகளை நெறிமுறைகளை நமக்கு உணர்த்துகிறார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் உலக அளவில் தர்மத்தினுடைய தர்மம் கொடுப்பதை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் உலக அளவில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தர்மம் என்பது ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல பணிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலும் செலவழிப்பது எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த விஷயம் என்பதை குர்ஆன் பல இடங்களில் பல கோணத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். செல்வாக்கு என்பது மனிதன் உருவாக்குகின்றது அல்ல, இறைவன் நாட்டப்படிதான் கிடைக்கின்றது. அதுதான் ஈமான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்ல் சொல்லும்போது வல்லாஹு ஃபضل பஅதக்கும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்க், உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் செல்வாக்கில் உயர்த்திருக்கிறார். செல்வம் என்ற உடனே வெறும் பணம் மட்டுமல்ல, செல்வாக்கும் பணம், பிள்ளைகள் பணம், பிள்ளைகள் செல்வம், நம்முடைய பதவிகள் செல்வம், நமக்கு உலகத்தில் உள்ள நல்ல நடத்தைகள் செல்வம், உலகத்தில் எல்லாமே ரிஸ்கா என்று சொல்லப்படுகிற அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹ் நமக்கு ரிஸ்காக கொடுத்திருக்கிறார். ஒருவரை சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஏன்? சில அடியார் மேன்மையாக உள்ளவர்கள் தனக்கு கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நல்ல பணிகளுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரிஸ்க், இந்த செல்வம் இறைவன் தான் கொடுத்திருக்கிறார். அதை தான் ஒரு ஈமானியன் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அர்-ரஅத் 13வது சூராவினுடைய 26வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யப்சுது ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர் வ ஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா வ மல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார், இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற ரிஸ்க் இருக்கிறது, அல்லாஹ் யப்சுது ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு விசாலமாக கொடுக்கிறான். சிலருக்கு அளந்து கொடுக்கிறான், சிலருக்கு அதிகமாக கொடுக்கிறான், சிலருக்கு குறைத்து கொடுக்கிறான். கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இருக்குது. எவ்வளவுதான் உழைத்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் என்ன கொடுக்கிறான் அதுதான். ஆனால் குறைவான பணியை செய்வார், அல்லாஹ் பரக்கத்தை நிறைய கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒன்று நம்மை அடைகின்ற எந்த ஒன்றுமே இது அல்லாஹ்வினால் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு ஈமானின் அடிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இது புரிந்தால் ஒரு மனிதன் தன்னிடம் உள்ளதை இறை பணிகளுக்கும் இறை பொருத்தத்திற்கும் ஏழை மக்களுக்கும் கொடுக்குவதற்கு யோசிக்கவே சிந்தனை வராது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த செல்வம் செல்வாக்கு இறைவன் கொடுத்தது. ஓ ஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, உலகத்தில் எல்லாம் கிடைச்சிட்டு நீங்க சந்தோஷமா நினைக்கிறீங்க, பெருசா நினைக்கிறீங்க. ஓமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா, மறுமை வாழ்க்கைக்கு முன்னால் உலகத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா இன்பங்களும் சொற்பங்களை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மறுமைக்கு முன்னால் இது ஒன்றுமே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா ஈமானியர்களை தட்டி எழுப்புகின்றார். எனவே இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரிஸ்க்கும் நமக்கு அல்லாஹ்விடமும் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்றை அல்லாஹ்விற்கு விருப்பமான விஷயங்களுக்கு நாம் செலவழிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா இதை வலியுறுத்தி இறை வசனங்கள் ஏராளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் அல்-பக்ரா 2வது சூராவினுடைய 254வது வசனத்திலே அழைப்பு விடுகிறான் ஈமான் கொண்டவர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்ல வலா ஷஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பு விடுகிறான், ஈமானியர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு நாம் அளித்தவற்றில் இருந்து அல்லாஹ் அங்கே தான் வைக்கின்றான். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும்
தகப்பனாகி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்ற சிந்தனை ஈமானியர்களுடைய உள்ளத்தில் என்றும் மறையாமல் அது நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. நாம் அளித்த ஒன்று, இறைவன் சொல்கிறார் நாம் கொடுத்த ஒன்று. நாம் கொடுத்த ஒன்றை நீங்கள் எந்த ஒரு வியாபாரமோ பரிந்துரையோ எந்த ஒரு நட்போ இல்லாத அந்த ஒரு நாள் மறுமை நாள் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, உங்களுடைய மனநிலை மறுமையில் வெற்றி பெறுவதற்காக, சொர்க்கத்தை பெறுவதற்காக, நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி நல்ல பணிகளுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து செலவு செய்யுங்கள். எதற்கு முன்பாக? எந்த ஒரு நாளில் வியாபாரம் கிடையாது. இங்கே நடக்கிற உலகத்தில் பார்க்கிற வியாபாரம் இல்லை, பேரங்கள் கிடையாது. எந்த நட்பில் கடக்கின்றமோ அந்த நட்பு உறவுகள் அங்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்பாக துனியாவில் நீங்கள் வாழும் பொழுது எந்த வாழ்க்கையை பெரியதாக நினைத்துக் கொண்டு வாடுகிறீர்களோ அந்த வாழ்க்கை முடிவு அடைவதற்கு முன்னால், மலக்குல் மௌத் உங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விற்காக தானம், அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஈமானியர்களை அழைத்து தான் சொல்கிறார். ஏனென்றால் அவ்வளவு ஒரு உயர்வு மிக்க விஷயம். அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சூரத்துல் முனாஃபிகூன் 63வது சூராவினுடைய 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல் அன் யஅதி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அخرتني இலா அஜலின் கரீப் ஃபஅصدق வஅகும் மினஸ் ஸாலிஹீன் வலன் யுஅخر அல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல், அங்கேயும் அல்லாஹ் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து. அல்லாஹ் ரிஸ்க சொல்லும் பொழுது, பணத்தை சொல்லும் போது ஏன் சொல்றான்? மனிதன் பணம் வந்தா ஏன் பணம், நான் சம்பாதிச்சது, எப்படி வேண்டாலும் செலவு செய்வேன், என்ன யார் கேட்கிறது? சர்வசாதாரண ஈமானியர்களுடைய வாயில் தவறக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த நிலை நம்முடைய நாவுகளில் பிறந்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை உணர்த்துறதுக்கு தான் ரிஸ்க பத்தி சொல்லும் பொழுதுதான் சொல்றான், நான் கொடுத்த ஒன்று, நான் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் கொடுத்த ஒன்றிலிருந்து உனக்கு மரணம் வரும், மலக்குல் மௌத் உன்கிட்ட வருவார். அவர் வருவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடித்து விடு. கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து விடு, எளியவர்களுக்கு கொடுத்து பார், வறியவர்களுக்கு கொடுத்து பார், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து பார். இதுவரை உனக்கு மலக்குல் மௌத் வருவதற்கு முன்னால், அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் வந்து விட்டால் உன்னுடைய கதறல் என்ன? ஃபகூல் லவ்லா அخرتني இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் ஒரு சில நிமிஷம், சில நாள், சில நிமிடம் என்னை விட்டுடு, நான் கொண்டு போய் ஃபஅصدق வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நீ சொன்ன அந்த தர்மத்தை செஞ்சுட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு என்று மனிதனுடைய கதறல் இருக்கும். வக்து வந்துட்டா யாருடைய பரிந்துரையும் யாருடைய பேச்சும் அல்லாஹ்விற்கு முன்னால் விலை போகாது, அல்லாஹ் எடுத்து விடுவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் நம்மளோடு அழகிய முறையில் பேசுகிறது. குர்ஆன் நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறது. நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதும் தட்டி எழுப்புவதும் குர்ஆனை தவிர வேறு ஒன்று வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு போதித்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 272வது வசனத்திலே சொல்கிறார், வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்காக செலவு பண்ணுகின்ற, தர்மம் கொடுக்கின்ற ஒன்று ஏதோ அல்லாஹ்வுக்காக அல்ல, ஃபலி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காகத்தான், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தான், உங்களை உயர்த்துவதற்கு தான், உங்களை நிம்மதி அடைய செய்வதற்கு தான், உங்களுக்கு மரணத்தினுடைய கபரினுடைய வாழ்க்கையினுடைய நெருக்கலிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான். அல்லாஹ் அழுத்தமா சொல்றான், வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும் வமா துன்ஃபிகுன மின் கைரின் இல்லா பித்திகா வஜ்ஹில்லாஹ், நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், அதை தவிர வேறு ஒன்றுக்கும் இருக்கக்கூடாது என்று அதையும் அல்லாஹ் நிபந்தனை போடுகின்றார். அல்லாஹ் தஆலா நீங்கள் கொடுப்பது அது உங்களுக்கு தான் நல்லது, அந்த கொடுக்கிற விதம் எப்படி இருக்க வேண்டும்? அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டும் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் பொருத்தத்தை சொல்கிறான்? நான் கொடுத்த பொருளிலிருந்து நீ கொடுக்கிறாய், எனவே உனக்கு உள்ளத்தில் வர வேண்டியது என் நினைவு, என்னை நினைக்காமல் கொடுத்து விடாது, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற இந்த உணர்வோடு கொடு. ஏனென்றால் வமா துன்ஃபிகு மின் கைரின் யுவஃபா இலைக்கும் வ அன்தும் லா துத்லமூன், உங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் வீணானதல்ல, திருப்பி அல்லாஹ் பதிலுக்கு பன்மடங்காக அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. ரப்புல் ஆலமீன் நம்ம எப்படியெல்லாம் இந்த பொருளாதாரத்தை இறை பொருத்தத்திற்காக, அல்லாஹ்விற்காக, ஏழை எளிய மக்களுக்காக, நல்ல பணிகளுக்காக, இறை இல்லத்திற்காக
அல்லாவிற்காக நீங்கள் எல்லாம் இப்படி கொடுக்கிற பொறுப்பு இருக்கிறதே, கொடுக்கிறீர்களே, நீங்கள் கொடுப்பது மட்டுமல்ல, யோஃபை இலைக்கும் அன்தும் லா துதுலமூன், திருப்பி அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க முழுமையாக கொடுக்க தயாராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உலகத்தில் மனிதர் கொடுக்கிற வாக்குறுதி அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய வாக்குறுதி. அன்தும் லா துதுலமூன், கடுகளவு கூட நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பொருளாதாரத்தை நாம் இயன்ற அளவுக்கு எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் இயன்ற அளவிற்கு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை செய்து கொண்டே இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டு அதே சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 274வது வசனத்திலே சொல்றான், வல்லதீன அன்ஃபிகூன அம்வாலம் பில்லைல் வன்னாஹாரி சிர்ரன் வலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக தர்மம் செய்கிறாரோ, இரவிலும் பகலிலும், தெரிந்தும் தெரியாமலும், மறைந்தும் மறைமுகமாகவும், இரவிலும் பகலிலும் எப்படி வேண்டாம் எல்லா கோணங்களிலும் யார் செலவு செய்கிறார்கள் அவர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு சிறந்த நட்பொலி உண்டு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, பயமும் தேவையில்லை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். மேலும் அல்லாஹ் தஆலா நாம் கொடுக்கக்கூடியதை அல்லாஹ் வளர்த்து கொண்டிருக்கிறான், வளர்க்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 276வது வசனத்தில் சொல்றான், அல்லாஹு யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், வட்டியை அல்லாஹ் அழித்து விடுகிறான். நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான், வளர்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கொடுக்க கொடுக்க அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர அதில் குறைவு ஏற்படாது என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நீங்கள் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்விற்காக வேண்டி எந்த நியத்தோடு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த கொடுக்கதை அல்லாஹ் குறைத்து விட மாட்டான், அதை அல்லாஹ் வளர்க்கிறான். இறைவன் வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான். அதே நேரத்தில் அதை வட்டியாக நீங்கள் ஆக்கினால் அது அல்லாஹ் அடித்து காட்டுவான். ஆங்காங்கே வட்டியினால் மூழ்கி கிடக்கின்றது, அழிந்து கொண்டிருக்கிறது. பெரும் பெரும் நாடுகளால் வங்கிகளை தொடங்கப்பட்டவர்களாம் அழிந்த சரித்திரம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வட்டியால் உயர்ந்தவர்கள் எங்கேயாவது சரித்திரம் காண முடிகின்றதா? அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வட்டியினால் புறப்பவர்கள் அழியக்கூடியவர்கள் தான். நீங்கள் கொடுங்கள் தர்மத்திற்காக, அல்லாஹ்விற்காக, படைத்தவனுக்காக கொடுக்கக்கூடிய ₹1 இருக்கிறது, அது 100ஆகும் 700ஆக மாற்றப்படுகிறது என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய வாக்குறுதி நாம் கொடுப்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து பல விஷயங்களை நம்முடைய ஆர்வத்திலே உண்டாக்கி இருக்கிறார்கள். வறுமையில் கிடந்த சஹாபாக்கள், ஏழையில் கிடந்த சஹாபாக்கள், வாழ்வதற்கு இடமில்லாதவர்கள், பசிக்கு நாளை உண்பதற்கு உணவில்லாத சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் கொடுப்பதில் தயங்கியது இல்லை, கொடுப்பதிலே தயங்கியது இல்லை, அல்லாஹ்விற்காக தருவதில் அவர்கள் தயக்கம் காட்டியதில்லை, யோசித்ததில்லை. ஏன்? அவர்களுக்கு இதையை விட அல்லாஹ் சொல்வதை போல இந்த துன்யா ஆகிரத்துக்கு முன்பால் இந்த துன்யா ஒன்றுமில்லை என்ற இறைவசனம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது, ஆணித்தரமாக பதிந்தது. சொர்க்கத்தை வென்றெடுத்தார்கள், சொர்க்கத்தினுடைய சுவை செய்தியை கிடைத்தார்கள். ஏனென்றால் இறை வாக்குறுதியினுடைய பலம் அவருடைய உள்ளத்தை தாக்கியது. அன்பார்ந்தவர்கள், அதுதான் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய இறை வசனங்களும் இறுதி தூதருடைய போதனைகளும் அவர்களுக்கு விளக்கமாக வலிமையாக நமக்கு இருந்திருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக, ஒரு மனிதன் தர்மம் செய்கிறார், பி கஸ்பின் தொய்யிபின், தூய்மை சுத்தமான பொருள். நாம தர்மம் பண்றது எப்படி இருக்கணுமா? பி கஸ்பின் தொய்யிபின், ஹலாலானதா இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் ஹலாலான முறையில் சம்பாதித்திருந்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலா யக்புல் இல்ல தொய்யிப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையானதை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்வான். ஃபைன்னல்லாஹ் யக்பிலு பி யமீனிஹி வ யுர்பி லிசாஹிபிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் வலது கரத்தால் வாங்குகிறான். அல்லாஹு அக்பர். நாம கொடுக்கிற ஒரு தர்மத்தை ரப்புல் ஆலமீன் தனது வலது கரத்தால் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்? வ யுர்பி லிசாஹிபிஹி, நமக்காக அல்லாஹ் அந்த பணத்தை வளர்க்கின்றான், வளர்த்து கொண்டே இருக்கிறான். எப்படி? கமஸலி ஃபுலவுஹு, ஒரு குதிரை குட்டிக்கு சொந்தக்காரன் அந்த குட்டியை வளர்க்கிறானோ அதுபோல அல்லாஹ் நாம் கொடுத்த அந்த தர்மத்தை வளர்க்கிறான். கமஸலில் ஜபல், எவ்வாறு மலை பெரியதா இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தினுடைய உயர்வையும் ஆர்வத்தையும் நன்மையும் மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் கொடுக்கும் என்ற மனப்பக்குவம் தடைபடாது. இன்றைக்கு உலக அளவில் கூட இஸ்லாமிய மக்கள் கொடுக்கக்கூடியவர்கள் என்று பறைச்சாற்றப்படுவதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் அந்த அளவிற்கு நீங்கள் கொடுங்கள், கொடுத்து உதவுங்கள்.
தர்மத்தை செய்து பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கக்கூடியது ரப்பில் கையில் எடுக்கிறார். ரப்பில் கையில் எடுத்து விட்டால் நாம் பலகீனமாக மாட்டோம், நாம் சோதனைக்கு தள்ளப்பட மாட்டோம், நாம் பசி பட்டினியிலே தள்ளப்பட மாட்டோம். ஏன் என்றால் கையில் எடுப்பது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உயர்வையும் மகத்துவத்தையும் வாரி வழங்கியிருக்கிறார்கள். நாம் கொடுக்கக்கூடியது தர்மமாக மிகப்பெரிய மலையாக கொண்டு வந்து நாளை மறுமையிலே நிறுத்தப்படும் நமக்கு முன்னால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதோடு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அறிவிக்கிறார்கள். முன்னால் சொன்ன ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸும் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவர்களுக்காக மலக்கை அனுப்புகிறார், வானவர்களை அனுப்புகிறார். மாமின் யௌமின் யுஸ்பஹுல் இபாது ஃபீ இல்லா யன்சிலானி இல்லா மலக்கானி யன்சிலானி யகூல் அஹதுஹுமா அல்லாஹும்ம அஅதி அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா அல்லாஹும்ம அஅதி அல்லாஹும்ம இம்சிகி முன்ஃபிகன் தலஃபா என்று நபி ஒவ்வொரு வானவர்களும் துஆ செய்கிறார். 2 வானவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் 2 வானவர்களை அனுப்புறோம். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வானவர்கள் நம்மள்கிட்ட வர்றாங்க. எப்படி வர்றாங்க, எதற்காக வர்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு வானவர்களும் வருகின்றார். என்ன செய்கிறார் தெரியுமா? கொடுக்கிறார், தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார். தன்னால் இயன்ற அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதி அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ₹1 அவருக்கு தகுதி என்றால் ₹1 கொடுப்பார், ₹100 கொடுக்க முடியும் என்றால் அவர் கொடுப்பார். ஆனால் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வானவருடைய பிரார்த்தனை, அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி இவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், இதற்கு பகரமாக மேலும் நீ கொடுத்துக் கொண்டே இரியா அல்லாஹ் என்று வானவர் நமக்காக துஆ செய்வதற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் என்றால் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறான் யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய கருணையாளர் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறான் என்பதனால் அந்த வானவர் அனுப்பி நீ அவர்களுக்கு துஆ செய்து கொண்டே இரு, யா அல்லாஹ் இவருக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு வார்த்தைகள் வானவர்களுடைய பிரார்த்தனைக்கு சொந்தக்காரருடைய வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுவெல்லாம் நிலையில் இருக்கிற பொழுது இதற்கென்று ஒரு நாள் தேவையில்லை, இதற்கென்று ஒரு மாதம் தேவையில்லை, இதற்கென்று ஒரு நாட்களும் நேரங்களும் இல்லை. எப்போ நினைக்கிறீங்களோ, எப்போ தேவையோ, எப்போ வாசலில் நிற்கிறார்கள், எப்போ சோதனையில் கிடைக்கிறார், எப்போ வறுமையில் கிடைக்கிறார், எப்போ விழுந்து கிடைக்கிறார், தூக்கி விடுங்கள். இது இஸ்லாம் சொல்லுகின்ற அழகான பண்பாடு. இதனால் இஸ்லாம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் பேசுகின்ற பேச்சு உயர்த்துகிறது இஸ்லாத்தை. நபியுடைய போதனையுடைய வார்த்தைகள் மக்கள் உலகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பார்த்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, இவர் ஒருவர் தனக்கு இருக்கிறது கொடுக்க முடியும், ஆனால் தன் மனம் இச்சை சைத்தான் கொடுக்க விடாமல் தடுக்கிறான் என்றால் அவருக்கு கேட்கிற மாணவர், யா அல்லாஹ் இவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான், இவனுக்கு நீ அழிவை கொடு, பரக்கத்து கிடைக்காது, அழிஞ்சு போயிடுவோம். இருக்குது, கொடுக்க முடியும், கொடுக்க மனம் வரல, வானவருடைய பிரார்த்தனை, யா அல்லாஹ் இவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான். உள்ளத்தில் கட்டுப்பாட்டுக்குள் இறைவனுக்கு என்று கொடுக்க வேண்டும் என்றால் யோசிக்கின்றான், யா அல்லாஹ் இவனுடைய கொடுத்தலை நிறுத்துறா அல்லாஹ், இங்க அழித்துறா அல்லாஹ் என்று வானவர்களுடைய பத்வாவாகிறது. அன்பார்ந்தவர்களே, வானவர்களை அல்லாஹ் அனுப்பியது நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். நம்மளால் இயன்ற அளவிற்கு அதை தர்மத்தை அல்லாஹ் தஆலா மீதம் உள்ளதை நம்மளால் இயன்ற அளவிற்கு தான் அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான். ஜகாத் இல்ல, ஜகாத் என்பது வேறு கட்டாய கடமை, அது வேறு தலைப்பு. ஆனால் தர்மம் என்பது நம்மளால் இயன்ற அளவிற்கு ஒவ்வொருவரும் நாம் கொடுக்க வேண்டும். இதற்காக 2 வானவர்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தர்மத்தினுடைய உணர்வு நம்முடைய சிந்தனையில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் இதை பற்றி நினைவூட்டுவார்கள். ஒரு முறை அதே அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் தொழுகையை முடிக்கின்ற பொழுது, ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளை முடித்துவிட்டு திரும்பும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தோழர்களுக்கு சொன்னார்கள், தஸத்தகு தர்மங்கள் செய்யுங்கள் என்றார்கள். பிறகு பெண் மக்களிடத்திலே வந்தார்கள், பெண்களிடத்திலே வந்தார்கள், யா மஅஷரன் நிஸா தஸத்தகு, பெண்களே நீங்கள் தர்மம் அதிகமாக செய்யுங்கள். ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர மின் அஹ்லின் நார், உங்களை நரகத்தில் அதிகமான பெண்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன், நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்துவிட்டு கடந்து விட்டார்கள். கடந்து சென்ற பிறகு பெண்மணிகளுடைய உள்ளத்தை பாருங்கள், சஹாபி பெண்மணிகளுடைய உள்ளத்தை தட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குத்பா கொடுத்து விட்டு பெருநாள் உரை நிகழ்த்தி விட்டு சென்று விட்டார்கள். போய் வீட்டில் நுழையக்கூடவில்லை. பின்னாடியே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாசலில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாசல்ல போய் நிற்கிறாங்க. 2 ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்கிறாங்க. 2 ஸைனப் போய் நிற்கிறாங்க. எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தர்மத்தை பற்றி பேசினார்களே, அந்த தர்மத்தினுடைய சிறப்பை பற்றி அதற்கென்று சந்தேகங்களை கேட்பதற்காக போய் நிற்கிறார்கள். அதில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி அம்மையார் அவர்களும் அங்கே நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், எந்த ஸைனப்?
அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய ஸைனப் வந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், உங்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் வஅன்த கதப்தல் யௌம அன் தஸதக்கல் மிஸ்கீன், நீங்கள் சதக்கா செய்யும்போது இன்றைய தினம் குத்பாவிலே சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ், ஆனால் நான் என்னிடத்தில் இருந்து தர்மம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய தர்மத்தை என்னுடைய கணவர் ரொம்பவும் பலகீனமானவராக இருக்கிறார், வறுமையில் இருக்கிறார், கஷ்டத்திலே இருக்கிறார். நான் அவருக்கு அந்த தர்மத்தை கொடுக்க அவர் உரிமை பெற்றவனா, நான் கொடுக்கலாமா? யா ரசூலல்லாஹ், ஒரு மனைவி ரலியல்லாஹு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பயான் கேட்டு போட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் கொடுக்க தயார், என்னுடைய கணவர் ரொம்ப பலகீனமா இருக்கிறார், அவருக்கு என் பொருளாதாரத்தை நான் தர்மமா கொடுக்கலாமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். நான் நீங்கள் கொடுக்கலாம். அனையும் இரண்டு வகையான நன்மை என்றால், ஒன்று தர்மத்தினுடைய நன்மை, ஒன்று உறவிற்காக கொடுக்கின்ற நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையை கொடுத்தார். அன்பார்கள், எப்படிப்பட்ட பெண்மணி யோசித்து பாருங்கள். சஹாபி பெண்மணிகளுடைய உள்ளத்தில் தன்னுடைய வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அந்த மனப்போக்கும் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களே, அந்த சட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்த பிறகு வீட்டு வாசலை தட்டி நின்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நாம் பல முறை கேட்டிருக்கலாம், ஹதீஸ்கள் பல முறை கேட்கலாம். ஆனால் அந்த ஹதீஸ் நம்முடைய உள்ளத்தை மாற்றியதா, அதை நாம் அணுகினோமா, அந்த வாழ்க்கை மாற்றியதா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு ஹதீஸை நாம் பல முறை கேட்கலாம், ஆனால் சலித்து போய்விடக்கூடாது. ஆனால் அந்த ஹதீஸில் சொல்லுகின்ற விஷயத்தினுடைய பக்குவம் நம்மள்கிட்ட வந்துச்சா, அதிலிருந்து நான் மாறிட்டனா, அந்த ஹதீஸுக்கு அடிமையா மாறினா, அதை தான் பார்க்க வேண்டும். ஒரு ஈமானியனுடைய அடையாளம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு ஒரு பெண்மணி, ஒரு தாய் 2 குழந்தையோடு வாசல்ல வந்து நிற்கிறாங்க. வறுமையில் இருந்தவங்க சஹாபாக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்கிறாங்க, வீட்டுல போய் பார்க்கிறாங்க, இல்லா தமரத்தன் வாஹிதா, ஒரே ஒரு பேரித்தம்பழம் வெற்றி. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க, யோசித்து பாருங்க. நம்முடைய நிலையும் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபி பெண்மணிகளுடைய நிலையையும் பாருங்கள். ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் எவ்வளவு உயர்ந்து நின்றது. ஏன் அவர்களுக்கு அது உயர்ந்து நின்றது என்றால், உலகத்தை விட மறுமையுடைய வாழ்க்கை பெரியது என்று நினைத்தார்கள். தான் அடைந்த அந்த மார்க்கம் உயர்ந்தது என்று நினைத்தார்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெரியது என்று நினைத்தார்கள். அவர்கள் சீரிய சீமான்களாக வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். மறுமையினுடைய சுபர்க்கத்தினுடைய சுப செய்தியை துன்யாவிலே பெற்றார். ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, இல்லா வாஹிதா அந்த ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு வந்து அந்த தாயிடத்திலே கொடுத்தேன். அந்த தாய் என்ன செய்தால் தெரியுமா, அன்னிடம் இருக்கிற அந்த பச்சில 2 குழந்தைகளுக்கு அந்த ஒரு பேரித்தம்பழத்தை 2ஆக பிரித்து அந்த 2 குழந்தைகளுக்கும் அந்த தாய் கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு வறுமையிலே வாழ்ந்த சமூகம் இறை மார்க்கத்தை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்து அடைந்தார்கள். இந்த 2ஐயும் பிரித்து கொடுத்தார்கள் தாய். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லும் பொழுது, அந்த பிறகு இந்த செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த தாய் தன் பிள்ளைகளை பராமரித்து முறைப்படுத்தி மார்க்கத்திற்காகவே மழுக்க உள்ள பெண்ணாக குழந்தையாக ஆக்கி அவர்களை வெளியாக்குகிறார்களோ, அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில் அந்த குழந்தைகள் நரகத்திற்கு செல்ல விடாமல் தடைக்கல்லாக திரையாக இருப்பார்கள் என்ற சுப செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் அன்பிற்குரியவர்களை, கொடுக்கும் மனநிலை நம்மளால் ஏன் இஸ்லாம் ஈமானியரா கொடுப்பார், அவ்வளவு முடிந்ததை கொடுப்பார். உலகம் பேச வேண்டும், ஈமானியர்களா அவர் கொடுப்பார், கொடுக்க பக்கம் உள்ளவர். ஏனென்றால் அவர்களுக்கு கூறுகிறது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், இறை வசனம், இறை நம்பிக்கை, ஈமான் சம்பந்தப்பட்டது. இது மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகுன் நார் வலவ் பிஷ்ஷிக்கி பித்தமர், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டையாவது கொடுத்து உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள் என்று சொல்ல மார்க்கம் இஸ்லாம். நாம் 1 ரூபாய் கொடுத்தாலும் யோசிங்க, நாளைக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் கொடுங்கள், அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய இன்னும் நமக்கு நன்மை ஏற்படுத்துகிறது தெரியுமா? நாம் கொடுக்கிறது நம்ம விட்டு போகல. அதற்கு உதாரணமாக அதே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அல்லாஹ்வுடைய அன்னை ஆயிஷா அவர்கள் ذبح ஷாத்தன், ஒரு ஆட்டை அறுக்கிறார்கள், குழம்பு வைக்கின்றார்கள். அந்த குழம்பை வைத்து விட்டு எல்லோருக்கும் பங்கிட்டு கறியை கொடுத்து அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. சமைச்சிங்கல அந்த கறி ஏதாவது பாக்கி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அன்னை ஆயிஷா சொன்னார், இல்லா கத்தஃபா, இருக்கிற ஒரே ஒரு கால் துண்டு தான், ஒரு துண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். மீதம் ஒரு துண்டு தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மீதம் ஒரு துண்டு அல்ல, வல் பாக்கியத்து குல்லுஹா, நீ கொடுத்த எல்லாமே உன்னிடம் தான் இருக்கிறது, இதுதான் உன்கிட்ட இருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி கொடுத்தது எல்லாம் கொடுத்துட்டு நினைக்காத, கொடுத்தது எல்லாம் உன்னிடம் தான் இருக்கிறது. இதையெல்லாம் யார் வீட்டுக்கெல்லாம் பங்குட்டீங்களோ, எங்கெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டு சொந்த பந்தத்துக்கெல்லாம் நீங்க கொடுத்து அனுப்புனீங்களே, அது உங்களை விட்டு போகல, அது உங்களுக்காக மறுமைக்கு காத்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய நன்மைக்கு இருக்கிறது, உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இருக்கிறது, உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போவதற்கு இருக்கிறது. அங்க உங்களை
தர்மத்தினுடைய உச்சக்கட்டத்தை ஈமானியர்கள் உள்ளத்தை தொடுகின்ற அளவிற்கு எப்படிப்பட்ட கல்லெஞ்சம் கொண்ட உள்ளத்தையும் கரைய வைக்கக்கூடிய வகையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தினுடைய அந்தஸ்தையும் உறவையும் உள்ளத்தின் படுக்க வைத்து தெளிவாக உற்சாகம் ஏற்படுத்தி கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கொடுத்தது போகல, நீங்கள் யாருக்கும் நான் பக்கத்து விட்டு கொடுக்குறீங்க, அண்டை வீட்டார் கொடுக்குறீங்க, சொந்தக்காரங்க விட்டுறீங்க, அண்ணன் வீட்டு தம்பி எங்கே நீங்கள் கொடுக்குறீங்களோ அது உங்களை விட்டு போகல, அது உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு, உங்களுக்காக இருக்கிறது என்ற ஊர்ஜிதத்தையும் நம்பிக்கையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவர் கூறியிருக்கிறார் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற தர்மங்களில் நம்மை நாம் ஆழ்ந்த முறையில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தினுடைய இன்னொரு நிலையை கூறினார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாமல் கொடுத்தால் அதற்கு என்ன தெரியுமா? சபஅத்துன் யதில்லுஹும் அல்லாஹ் ஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, மறுமை நாளில் நிழலே கிடைக்காத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேரை சொன்னாங்க. அந்த 7 பேரில் ஒரு ஆள் யார்? நாம் கொடுக்கிற வலது கையால் கொடுத்தது இடது கையால் தெரியாத அளவிற்கு ஒரு அடியான் தனக்கும் இறைவனுக்கும் நெருக்கத்தோடு கொடுத்தால் அதற்கு உயர்ந்த அந்தஸ்து என்ன தெரியுமா? மறுமையில் மனிதன் வெப்பம் தாங்க முடியாமல் எங்கே இடம் கிடைக்குமா என்று ஓடுவான். இன்று நாம் அனுபவித்துக் கொள்ளலாம், பணம் இருக்கிறது வாங்கிக் கொள்ளலாம், அங்கே பணம் விலை போகாது. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லா வலா ஷஃபஅ. அந்த நாள் பேரம் கிடையாது, நட்பு கிடையாது, உறவு கிடையாது, சிபாரிசு கிடையாது. இதெல்லாம் வராத நாளுக்கு முன்னால் உன்னால் அடிந்ததை உனக்கு கொடுக்க, நான் கொடுத்ததை அடுத்து கொடு, நான் கொடுத்ததை கொடுப்பதற்கு நீ யோசிக்காது என்று ஈமானிய வலுவை குர்ஆன் அழுத்தமாக நமக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கொடுக்கக்கூடிய வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கு தெரியவில்லை என்றால் அந்த வெப்ப தாக்குதலில் ஓடக்கூடிய அந்த நாளில் ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா அர்ஷின் நிழலில் இடம் கொடுப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இந்த உலக அளவில் தர்மத்தினுடைய உயர்வு ஒரு அங்கம், மார்க்கத்தினுடைய ஒரு அடி சுவடு என்கின்ற வகையில் உலகில் அளவில் பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஏனென்றால் தர்மம் அந்த அளவிற்கு ஏழை எளிய மக்களையும் அனாதைகளையும் நல்ல பணிகளுக்கு கொடுப்பதையும் உயர்த்தி நிறுத்தி கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அதனால் தான் அல்லாஹ்வுடைய நாம் நினைப்பதை போன்று அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய குடும்பத்துக்கு நாம் செலவு செய்கின்றமே அதுவும் தர்மத்தில் உள்ளது என்று எங்கு கிடைக்கின்ற, நாம் வீட்டுக்கு செலவு செய்கிறோமே அது ஒரு தர்மம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ் வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரக்பா வ தீனாருன் தஸத்தக்த அலா மிஸ்கின் வ தீனாருன் அன்ஃபக்து அலா அஹ்லிக். அல்லாஹ்வுடைய தூதர் வ அதமுஹா அஜ்ரா அல்லதி அன்ஃபக்த அலா அஹ்லிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் ஒரு தீனார் தர்மம் செய்கிறார் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில். ஒரு மனிதர் ஒரு தீனார் தர்மம் செய்கிறார் அடிமை விடுதலை செய்வதற்காக. ஒரு அடியார் ஒரு மிஸ்கினுக்கு தானம் கொடுக்கிறார். ஒரு அடியார் ஒரு ரூபாயை தன் மனைவிக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறார். அதுவும் தர்மம் என்றால் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஅதமுஹா, இந்த தர்மங்களில் மிக சிறந்த தர்மம் எது தெரியுமா? அல்லதி அன்ஃபக்து அலா அஹ்லிக், தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக யோசிக்கூடாது. வெளியில் நிறைய கொடுப்பாரு, மனைவிக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னா யோசிப்பார், தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னா யோசிப்பார். இந்த நிலை இருக்கக்கூடாது. அல்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த செலவு இருக்கிறது, அவருடைய தேவைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது தான். ஏனென்றால் உலகத்தில் பல செல்வந்தர்கள் நினைப்பார்கள், உலகத்தில் வாரி பல விஷயங்கள் செலவு செய்வார்கள், தன் மனைவிக்காக தன் பிள்ளைக்கு கொடுக்க யோசிப்பார்கள், நல்ல உணவை கொடுக்க யோசிப்பார்கள். இது இஸ்லாம் தடுக்கிறது. அப்படி இருந்துவிடக்கூடாது. உன் மனைவிக்கு உன் பிள்ளைக்கும் கொடுக்கிற கொடுப்பு இருக்கிறதே, நீ எல்லாற்றுக்கும் கொடுப்பதை விட சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை உலகத்தில் எங்கேயாவது தட்டி எழுப்ப முடியுமா? எங்கேயாவது ஆய்வு முடிக்க முடியுமா? எந்த ஒரு உயர்ந்த காலத்தில் கொண்டு வர முடியுமா? இந்த கல்வியெல்லாம் கற்காமல் படிக்காமல் இந்த சமூகம் தூக்கி நிறுத்த முடியுமா? அன்பார்ந்தவர்களே, இது போன்ற கல்விகளும் இது போன்ற ஹதீஸ்களும் இஸ்லாமிய ஈமானியர்கள் உள்ளத்தில் பதிவாக்கப்படாதவரை, வாழ்க்கையில் கொண்டு வராதவரை, வாழ்க்கையில் பயிற்றுவிக்காதவரை தூக்கி நிறுத்த முடியாது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களையும் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஏராளமான விஷயங்களை வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இந்த தர்மத்தினுடைய உயர்ந்த நிலையை புரிந்து விலகி நம்மளால் இயன்ற அளவிற்கு கொடுக்கும் உள்ளத்தோடு வாழ்ந்து மறுமை வாழ்க்கையை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு அழகிய பாதையை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்வதற்கு, நன்மையை சேர்த்துக் கொள்வதற்கு எல்லா வகையான வழிமுறைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறான். குறிப்பாக ஜும்மா தினத்தை இந்த உம்மத்திற்கு ஒரு பெருநாள் தினமாக இறைவன் கொடுத்திருக்கிறார். நம்ம இடத்திலே வருடம் வருடம் நோன்புகள் கடந்து செல்கிறது. நோன்பை அல்லாஹ் கொடுப்பதின் நோக்கம் நாம் நோன்புடைய காலங்களில் நோன்பிற்கு முன்னால் நாம் செய்த பாவத்தை விட்டு விலக வேண்டும், நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அழைப்பு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஜும்மா தினத்தில் உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டு விட்டால் நீங்கள் செய்கின்ற வியாபாரம், தொழில், நுட்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நீ வச்சுக்காத, அது டேஞ்சர். அல்லாஹ் சொல்றான் டேஞ்சர். நீ தொழுகையை விட்டுட்டு முன்னாடி அல்லாஹ்வுடைய கடமைக்கு முன்னாடி அதுல போய் உட்கார்ந்து டேஞ்சர்ல இருக்கிற, காப்பாற்ற முடியாது, அது வராது, அது வரவே வராது. அவ்வளவு அழகா அல்லாஹ் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். நோன்பு வைத்து காலங்கள் போகிற தவிர நம்முடைய இடத்தில் மாற்றம் வந்ததா யோசித்து பாருங்கள். ஏன் அல்லாஹ் நோன்பை கொடுக்கிறான்? உன்னிடம் இருக்கிற தீமை போக வேண்டும், உன்னிடத்தில் இருக்கிற தவறு போக வேண்டும், உன்னிடத்தில் நன்மை வர வேண்டும், நல்லவனா மாற வேண்டும், நீ மார்க்கவாதிகளா மாற வேண்டும், சொர்க்கவாதியா மாறணும், நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும். உன்னுடைய கபருடைய வாழ்க்கை மலக்கள் போது வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மனநிலை நீ உருவாகணும் என்று அல்லாஹ் விரும்புறான். படைச்சவன் விரும்புறான், கொடுத்தவன் விரும்புறான், செல்வத்தை கொடுத்தவன் விரும்புறான், ரிசுக்கை கொடுத்தவன் விரும்புறான். தாயினுடைய கருவறையில் வைத்து பாதுகாத்து உன்னை வெளியாக்கிய இறைவன் விரும்புகிறான். உன்னை சுத்தப்படுத்த வேண்டும், உன்னுடைய கபர்வாரை வாழ்க்கை உன்னை நெருக்கடிக்குள் ஆக்கக்கூடாது என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஜும்மா தினத்தை பாழாக்கி விடாதீர்கள். இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து உட்கார வேண்டும் என்று நம்முடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜும்மாவினுடைய முழு நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள அடுத்த வாரம் வரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வாருங்கள், வானவர் காத்துக் கொண்டிருக்கிறார். வானவருடைய பதிவு புத்தகத்தில் பெயரை பதிவு வைங்கள். குர்ஆன் சொல்கிறது, ரமலான் வருகிறது, கடக்கிறது நம்மை விட்டு. ரமலான் ஏதோ கஞ்சும் கசப்புகளும் பணங்களும் இதிலே புரண்டு நம்மை விட்டு கடக்கிறது தவிர அந்த ரமலான் நம்மை மாற்றி இருக்கிறதா யோசித்து பாருங்கள். கண்டிப்பா மாற்றணும். இந்நாள் வரை மாற்றாதவரை யோசித்து பாருங்கள். இனி என்னுடைய ரமலான், இந்த மாதத்தினுடைய ரமலானுடைய படிப்பினை இனி பாங்கு சொல்லப்பட்டால் இமாம் ஏறுவதற்கு முன்னால் உட்கார்வேன் என்று இறுதி தூதருடைய பேச்சில் ஒரு முடிவை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களை அபிவிருத்தி படுத்துவான், உயர்த்துவான், சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். எனவே இறுதி தூதருடைய வார்த்தைகளும் இறையினுடைய வசனங்களும் தான் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய அம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நேசத்தை இறை வசனத்தின் மீதும் இறுதி தூதருடைய போதனைகள் மீதும் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.